அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். 2024ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகின்றோம். தேவர்களின் குருவான குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவதற்கு ஒரு வருடம் எடுத்துக்கொள்வார். இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை குரு பகவான் மேசராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதமான ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார். ஒரு மனிதருக்கு கல்வி, வேலை, திருமணம், திரபாக்கியம் போன்றவை நல்ல முறையில் கிடைப்பதற்கு குரு பகவானின் அருளாசி முக்கியம். எனவேதான் நவ கிரகங்களில் குரு பயிற்சியானது நம்முடைய ராசிக்கு எவ்வாறு பலன்களை தரப்போகின்றது என மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்றார்கள். குரு பகவான் கோச்சாரப்படி ராசிக்கு 2, 5, 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்யும் போது நன்மை செய்யும் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். குரு பகவான் தான் அமர்ந்துள்ள இடத்திலிருந்து ராசிக்கு 5, 7 மற்றும் 9ஆம் இடங்களை பார்வையிடுகின்றார். குரு பகவான் அமர்ந்துள்ள இடத்தை விட பார்க்கின்ற இடங்களுக்கு பலன்கள் அதிகம். குரு பகவான் செல்வத்துக்கு அதிபதி ஆகையால் ஒருவரது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் செல்வம் சேர்வதற்கும் முக்கிய காரணமாக விளங்குகின்றார். இவருக்கு புத்திரகாரகன் என பெயரும் உண்டு. ஒருவருடைய ஜாதகத்தில் புத்திர பிராப்தி உண்டாவதற்கு குரு பலன் குறையாமல் இருப்பது அவசியம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் நல்ல பண வரவினை தருகின்றார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனலாபம், புத்திர பாக்கியம் மற்றும் திரலாபம் போன்றவைகளை தருகின்றார். ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் சமுதாயத்தில் மதிப்பு மற்றும் மரியாதையையும் செல்வாக்கினையும் நல்ல தன வரவையும் உண்டு பண்ணுகின்றார். 9ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் மனைவி மக்களுடன் இணைந்த நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை தருகின்றார் மற்றும் நல்ல பொருள் வரவையும் தன வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். 11ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் செய்யும் தொழிலில் நல்ல லாபத்தை உண்டு பண்ணுகின்றார். நாம் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு ஏற்ற காலத்தையும் ஏற்படுத்தி தருகின்றார். இவ்வாறாக குரு பகவான் அமர்ந்துள்ள இடங்களில் நல்ல பலன்களை வழங்குகின்றார். 7 இடங்களில் குரு பகவான் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். அவைகள் முறையே ஜென்ம ராசி, ராசிக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 6ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடம் மற்றும் ராசிக்கு 12ஆம் இடம் என சுமாரான பலன்களை வழங்குகின்றார். ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில அன்பர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் வரும்போது வகித்து வரும் பதவிகளையும் இழக்க நேரிடும். விருப்பமில்லாத இடத்திற்கு இடமாற்றமும் உண்டாகும். 3ஆம் வீட்டிற்கு குரு பகவான் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. சில அன்பர்களுக்கு வகித்து வரும் பதவிக்கு கூட சில இடையூறுகள் ஏற்படும். மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். 4ஆம் வீட்டிற்கு வரும் குரு பகவானால் உற்றார் உறவினர்கள் வழியில் சில இன்னல்கள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்கள் சூதாட்டம் போன்ற தீய வழிகளில் செல்வதால் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருட்களையும் கூட இழக்க நேரிடும். ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவானால் சில அன்பர்கள் செய்யாத தவறுக்கும் கூட தண்டனைகளை அனுபவிக்க நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. 8ஆம் வீட்டிற்கு வரும் குரு பகவானால் சில அன்பர்களுக்கு பட்டம், பதவிகள் கூற பறிபோவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் வீட்டில் அமரும் குரு பகவானால் சில அன்பர்களுக்கு மன கஷ்டம் மற்றும் பண கஷ்டம் போன்றவைகள் ஏற்படும். தவறான வழியில் சில அன்பர்கள் செல்லும் போது தனது பதவி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும். 12ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவானால் சில அன்பர்களுக்கு தன விரயம் உண்டாகும். பதவி இறக்கம் உண்டாவதுடன் அதிக செலவும் ஏற்படும். இவ்வாறாக சுமாரான பலன்களை தரக்கூடிய இடங்களை பற்றி பழம்பெரும் ஜோதிட நூல்களில் கூறப்பட்டு உள்ளது. இவற்றிற்கான பரிகாரமாக வியாழக்கிழமை அன்று குரு பகவான் ஸ்தலமான கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக
தங்களது இடர்பாடுகளை நீக்க இயலும். வியாழக்கிழமை அன்று குரு பகவான் ஸ்தலமான திருச்செந்தூர் சென்று முருகன், தட்சிணாமூர்த்தி மற்றும் சூரசம்ஹார மூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக தங்களது வினைகளை தீர்க்க இயலும். இங்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற திசா புத்திக்கு ஏற்ப மாற்றங்கள் நிகழும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். களத்திரக்காரகரான சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் தற்பொழுது தங்களது ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு வருகின்றார். இந்த இடம் உகந்த இடம் இல்லை. சில சுகங்களை குறைக்க நேரிடும். இதனால் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இதனால் சில அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். இவ்வாறு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதை தங்களது பெயருக்கு வாங்காமல் தங்களது குடும்பத்தில் உள்ளவர்களின் பெயருக்கு பதிவு செய்யுங்கள். அப்போதுதான் அவைகள் தங்களிடத்தில் தங்கும். தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன சுகபோக ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 4ஆம் இடமான தாய், வீடு, வண்டி, வாகனம் மற்றும் உயர்கல்வி ஸ்தானத்தையும் பார்க்கின்றார். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். செல்வத்திற்கு குறைவு இருக்காது. தாயாரின் வழியில் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். எவ்வளவு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதனை திறமையாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குரு பகவான் தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு நன்மை, தீமை என 2 பலன்களும் கலந்தே நடைபெறும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திருமணம் போன்ற சுப காரியங்கள் சிறு தடைகளுக்கு பின் நடைபெறும். தங்களுக்கு இவ்வளவு காலமாக பயமுறுத்தி கொண்டிருந்த நோய் நொடிகள் எல்லாம் தங்களை விட்டு அகலும். மீன் விரயங்களை தவிர்ப்பதற்கு வீட்டில் பராமரிப்பு செலவுகளை மேற்கொள்ளலாம். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். விரய ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் செலவுகள் சற்று அதிகரிக்கும். இந்த விரய செலவினை பெரும்பாலும் சுப செலவுகளாகவே நிகழும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் தங்களுக்கு பொருள் வரவு நன்றாக இருக்கும். எந்த அளவிற்கு செலவுகள் ஏற்படுகின்றதோ அதே அளவிற்கு வருமானம் வரும். குடும்பத்தில் நிம்மதியுடன் கூடிய மகிழ்ச்சிகள் காணப்படும். உயர்கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்துள்ளது. குரு பகவான் தங்களது ராசிக்கு 4ஆம் இடமான தாய், வீடு, வண்டி, வாகனம் மற்றும் உயர்கல்வி ஸ்தானத்தை பார்ப்பதால் கல்வி பயிலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சியினை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் நாட்டம் அதிகரிக்கும். சில துலாம் ராசி அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் தாங்கள் எதிர்பார்த்தபடி வாங்குவீர்கள். தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருவதால் ஜனன ஜாதக ரீதியாக குரு பகவான் நல்ல நிலையில் அமர்ந்து இல்லாமலும் கோச்சார ரீதியாக அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து இருந்தாலும் சில அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தாங்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். எடுத்த காரியங்களில் எல்லாம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்படும். அகப்பட்டவனுக்கு அஷ்டம குரு என்பார்கள். எதிர்பாராத செலவுகள் வரும். எதிலும் பொறுமை காப்பது நல்லது. வழக்கு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தெரியாத நபர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்துள்ளது. தங்களுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். தாங்கள் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். அனைவரும் தங்களிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள். தாங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் இருப்பதால் இதனை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாழக்கிழமை அன்று மஞ்சள் நிற பூக்களை கொண்டு குரு பகவானை வழிபாடு செய்து வர குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபம் அதிகரிக்கும்.